இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. கிபி 1981ஆம் ஆண்டு நவம்பர் 28ஆம் தேதி தெற்கு ருவாண்டாவில் உள்ள கிபெஹோ நகரத்தில் வசித்த 16 வயதான அல்போன்சின் உம்ரேக் என்பவருக்கு அன்னை காட்சி தந்தாள். இவள் தனது உயர்நிலைப் பள்ளியில் படித்தபோது ஒரு மதிய வேளையில் என் மகளே என கூப்பிடும் குரல் கேட்டது. தனக்கு முன்னால் ஒரு அழகான பெண் நிற்பதைக் கண்ட அல்போன்சின், நீங்கள் யார் என கேட்க, அன்னை, நான் வார்த்தையின் தாய், நான் உங்கள் ஜெபங்களை கேட்டதால் உங்களுக்கு ஆறுதல் சொல்ல வந்தேன் என்றார். இவரின் நண்பர்கள் பலர் இக்காட்சிகளை கேள்விப்பட்டு இவரிடம் பல கேள்விகளை எழுப்பினர். எனவே அவர் தனது வகுப்பு தோழர்களுக்கும் காட்சி கொடுக்கும்படி அன்னையை வேண்டினார். குறுகிய காலத்தில், அதாவது ஜனவரி 1982இல் நட்டாலி முகமாசன்கா மற்றும் மேரி கிளார் முகாங்காங்கோ என்னும் தோழிகளுக்கு அன்னை காட்சி தந்தார். இது மேரி கிளார் ஒரு சந்தேக பேர்வழி. இவருக்கு அன்னை 6 மாதங்கள் காட்சி கொடுத்தாள். மார்ச் 1982 முதல் செப்டம்பர் 1982 வரை அன்னை இவளுக்கு காட்சி கொடுத்தாள். அன்னை மேரி கிளார்க்கிடம் கூறியதாவது: துறவிகள் சிலை வழிபாட்டிலிருந்து பாதுகாக்கவும், இதயபூர்வமான பிரார்த்தனையில் ஈடுபடவும், பாவத்திற்காக தவம் செய்யவும், மன்னிப்புக்கு உறுதி அளிக்கவும் வலியுறுத்தினார். ஆகஸ்ட் 5ஆம் தேதி 1982 அன்று அன்னை இவருக்கு தந்த காட்சியில், தனிநபர்கள் கொலை செய்கின்றனர், கொடூரமான இரத்த ஆறுகள், ருவாண்டோ கடவுளிடம் திரும்ப வேண்டும், இல்லையேல் அழிவை சந்திக்கும் என எச்சரிக்கை விடுத்தார். டிசம்பர் 3ஆம் தேதி 1983ஆம் வருடம் நட்டாலிக்கு மீண்டும் காட்சி தந்தார். நவம்பர் 28ஆம் தேதி 1989இல் அல்போன்சின் உம்ரேக்கிற்கு அன்னை மறுபடியும் காட்சி தந்தார். ஜூலை 2ஆம் தேதி 2001ஆம் ஆண்டு ஆயர் அகஸ்டின் மிசாக்கோ இம்மூவரின் காட்சிகளையும் அங்கீகரித்தார். பின் ஆப்பிரிக்காவின் லூர்து என அன்னை அழைக்கப்பட்டாள். அன்னையின் காட்சிகள் மனமாற்றம், இறைவேண்டல், மன்னிப்பு என்னும் கருத்துக்களை ருவாண்டோ மக்களுக்கு மட்டுமல்ல, உலக நாடுகள் அனைத்திற்கும் என திரு அவை நம் அனைவரையும் ஜெபம், தவம், மன்னித்து வாழ அழைப்பு விடுக்கிறது. மரியே வாழ்க.